கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். தேவனுடைய சித்தப்படி செய்வது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்தி செல்லும். தங்களுடைய சித்தத்தின்படி செய்யாமல் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஆனால் கர்த்தருடைய சித்தப்படி செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவேதான் அவரே தன்னுடைய தேவன் என்றும் அவர் தம்முடைய சித்தத்தை செய்யும்படி தனக்கு போதிக்க வேண்டும் என்றும் சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். தேவனுடைய ஆவியானவர் நல்லவராயிருக்கிறபடியால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது அவர் நல்லவர் என்பதை நீங்களும் கூட அனுபவித்து மற்றவர்களோடு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவும் முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய திரு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்த நாளுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய சித்தத்தை செய்யும்படி போதிக்க வேண்டுமென்று ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். தேவன் அந்த ஜெபத்தை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். நீங்கள் அவருடைய சித்தத்தை விட்டு ஒருவேளை தூரம் போயிருந்தால் கூட இப்பொழுதே அவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அவர் உங்களை அணைத்து ஆசீர்வதிக்கும்படி ஆவலாய் காத்திருக்கிறார். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை இந்த ஜெபத்தை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். நியாய தீர்ப்பின் நாளிலே அநேகர் அவரிடத்தில் அவருடைய நாமத்தில் நாங்கள் இதை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம் என்று சொல்லும்போது அவர் உங்களை அறியேன் என்று சொல்லிடக்கூடாது. ஆகவே அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை புறக்கணிக்க மாட்டார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு பிரியமானதே செய்ய, உம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எங்களுக்கு போதித்தருளுவீராக ராஜா. அந்த கிருபை மட்டும் எங்களுக்கு தந்துருங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உம்முடைய கிருபையை நாங்கள் போக்கடித்து விடாதபடி காத்து கொள்ளுவீராக தகப்பனே. நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று எங்களுக்கு நீங்கள் காட்டுங்கப்பா. உங்கள் சித்தத்தின்படி வாழ, உங்கள் சித்தத்தின்படி நடக்க, உங்கள் சித்தப்படி பேச, ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.